எல்லாருக்கும் சொல்லுவாங்க சேலரி இஸ் ட்ரப்ன்னு சொல்லி. அப்படி இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சேலரி வந்து ஒரு நாளும் ட்ரப் இல்லை. சேலரி இஸ் அ ஃபியூல். அது ஒரு ஃபியூல். அது ட்ரப்பாக அமைகிறதா அல்லது ஃபியூலாக அமைகிறதான்னு சொல்லி அந்த சேலரியை ஹேண்டில் பண்ணுற, அந்த சேலரியை எப்படி பாவிக்கும்ன்றதை வச்சு தான் அது வித்தியாசப்படும். சேலரி எடுத்த உடனே ஹைஃபை சாப்பாடு, ஹைஃபை உடுப்பு, ஹைஃபை எக்ஸ்பென்சஸ், ஷாப்பிங் அப்படி இப்படின்னு போனோம்னு சொன்னோம்னா ட்ரப். சேலரியை எடுத்து நிறைய அது கைடன்ஸ், நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ அந்த 30-20-80 ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படி அழகான முறைக்கு பிரித்து ஃபன் பண்ணுறதுக்குன்ற ஒரு பகுதி, வீட்டுக்குன்ற ஒரு பகுதி, சாப்பாட்டுக்குன்ற ஒரு பகுதி, இன்னொரு பகுதி நிச்சயமாக சேவிங்ஸ் அல்லது சரியான இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி ஒரு ப்ராப்பர் பிளானில் போனால் அந்த ஒரு அசெட் பில்டிங், அந்த சேவிங்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த அசெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த 10 வருஷம் சேலரி என்ற ஃபியூலை எடுத்து அந்த ஃபியூலை அந்த அசெட்டுக்கு அடிக்கிங்க, அடிச்சு வாரங்க. சரியா 10 வருஷத்துக்கு பிறகு அந்த அசெட் வந்து உங்களுக்கு எங்கேயோ வளர்ந்துருக்கும். அப்போ உங்களுக்கு உங்களை பார்த்தே பெருமை வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அது ஒரு மரம் தான், மரம் வளர்க்குற மாதிரி. இப்போ நீங்கள் அந்த பிஞ்சிலே பிச்சு 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 சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே பட்டு போயிடும். நல்லா வளரட்டும். வளர்ந்த பிறகு நீங்கள் எவ்வளோ ஆஞ்சாலும் அது திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகும். அதான் அந்த அசெட்ன்றது. அப்போ அதை இந்த சம்பளத்தை ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணி, அப்படி இல்லாமல் சம்பளத்தை ட்ரப்பாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், ஷாப்பிங் அது இது வந்து அடிச்சு பிடிச்சி களைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு பிறகு அதே நிலைமையெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. அப்போ